ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா காவிரியில் அணை கட்ட போகிறாங்க, மேகதாது அணை கட்ட போகிறாங்க, தமிழக மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரியான நியூஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். இது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ஓகேவாங்க. காவிரியில் அணை கட்டணும் அப்படிங்கிறது இப்போ பிரச்சனை கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா மைசூர் மாகாணம், மெட்ராஸ் மாகாணம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ காவிரியில் அணை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட கேட்பாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு அணை கட்டிக்கோங்க, ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அணை கட்டக்கூடாது அப்படிம்பாங்க. அணை கட்டினா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தண்ணி மேலேருந்து கீழே வருது, கர்நாடகாவிலேருந்து கீழே அப்படி தமிழ்நாட்டுக்கு வருது. கர்நாடகாவில் நிறைய அணை கட்டி தண்ணியை அங்கேயே சேமித்து வச்சுட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த டயத்தில் ஆளுக்கு ஒரு அணை மட்டும் கட்டிக்கோங்க, கட்டி நீங்கள் அதில் தண்ணி சேமித்து வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அணை கட்டக்கூடாது அப்படிம்பாங்க. 1924 பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணராஜ சாகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணை கர்நாடகாவில் கட்டுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1911 அடிக்கல் நாட்டி 1924 அந்த கிருஷ்ணராஜ சாகர் அணையை கட்டுவாங்க. அதுக்கடுத்து சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொழி வாரி மாநிலமாக பிரிஞ்சிருவோம். சுதந்திரத்துக்கு முன்னால் மைசூர், மெட்ராஸ் அந்த மாதிரி மாகாணமாக இருப்போம். சுதந்திரத்துக்கு அடுத்து மொழி வாரியாக கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சிருவோம். அதுக்கப்புறம் 1974 பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் கபினி அப்படிங்கிற இன்னொரு அணை கட்டிடுவாங்க. ஸோ இப்போ அவங்கள்ட்ட கிருஷ்ணராஜ சாகர், கபினி அப்படிங்கிற 2 அணை இருக்குது. அரசாங்கத்தோட உத்தரவுப்படி பார்த்தோம் அப்படின்னா வருஷம் அவங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும், இவ்வளோ டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் உத்தரவு கொடுக்கும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எப்போ தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த அணையில் தண்ணி ஃபுல்லாகி அந்த அணையில் வெள்ளம் உடைய போகுது. ஸோ வெள்ளம் உடஞ்சது அப்படின்னா அவங்க மாநிலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தால் மட்டும்தான் அவங்க தண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்தோட உத்தரவை ஏற்று அப்படியே தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதனால் நம்ம தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர் அந்த மாதிரி மாவட்டம்லாம் பார்த்தோம் அப்படின்னா காவேரி தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மேகதாது அப்படிங்கிற இடத்துல இன்னொரு அணை கட்ட போகிறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய உபரி நீர், சர்ப்ளஸ் வாட்டர் அதிகமாக இருக்குது. நாங்கள் அதெல்லாம் சேமித்து வைக்கிற மாதிரியும் அது போக பெங்களூர் அந்த சுற்றுப்பகுதியில் நாங்கள் தண்ணி கொடுக்கணும். அதனால் எங்களுக்கு இன்னொரு டேம் தேவைப்படுது, அந்த டேம் நாங்கள் பயன்படுத்தி மின்சார உற்பத்தி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சில காரணம் சொல்லி இன்னொரு டேம் கட்ட போகிறாங்க, மேகதாது அப்படிங்கிற இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து 4 கிலோமீட்டர் பக்கத்தில், பெங்களூரில் இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ அவங்க சொல்கிற ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூருக்கு தண்ணி கொடுக்கணும். ஆனால் அவங்க அணை கட்டுறது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பார்டர்கிட்ட ஒரு 4 கிலோமீட்டரில். அப்போ மெயினான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி எல்லாத்தையும் அவங்க மொத்தமாக சேமித்து வச்சு அவங்களுக்கு எப்போ வெள்ளம் வருதோ இல்லை தண்ணி அதிகமாக இருக்குது ஆனால் உடைய போகுது அந்த மாதிரி ஸ்டேஜில் கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு மைண்ட் செட்லாம் அவங்க அணை கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தமிழக மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு. இந்த அணை கட்டுறதுக்கு கர்நாடக அரசு 9,000 கோடிக்கு மேலே செலவு பண்ண போகுது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரமாட்டுக்கு. நீங்கள் இன்னும் நிறைய அணை கட்டி எல்லாத்தையும் அங்கேயே சேமித்து வச்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவோம். அதனால் நீங்கள் இந்த அணையை கட்டக்கூடாது, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் நிப்பாட்டணும் இப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து நிறைய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இந்த மேகதாது அப்படிங்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான் 2 பேர்த்துக்கும் இடையில இண்டஸ், ஜீலம், சென்னாப், ராவி, பீச், சட்லஜ் இந்த மாதிரி நிறைய ஆறு ஓடுது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து மாநிலம். ஸோ இவங்களுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை எப்போது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் இனிமேல் மேகதாது அணை, கர்நாடகா அணை கட்ட போகிறாங்க,
இந்த வேர்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டாபிக் வைஸாகவும் போட்டிருப்போம். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ட் வைஸாக ஷார்ட்கட் வைஸாக வந்து போட்டிருப்போம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.